ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதுவே என்ன பார்க்க போகிறோம் அப்போ எனக்கு நமக்கு டே 10 கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் டே 10க்கும் டே 9க்கும் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜிடி வந்து எல்லாமே நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ் டீமுக்கும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஜிடி பிளைண்டில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஆத்தோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ வந்து நமக்கு முல்டாலேயும் நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு உமன் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் நமக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டிடபிள்யூக்கு இன்னுமே நமக்கு 4 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. இதே ஜென்ரல் டர்ன் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் 2 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டர்ன் பிளைண்டில் வந்து நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தோம் அப்படின்னா 4 வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குப்பா. பிடபிள்யூடியில் இங்கேயுமே நமக்கு 2 இருக்குது. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆயிடுச்சு நமக்கு ஆல்ரெடி. ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா அந்த 5 வேக்கன்சிஸ் இருக்குது. டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பிசியில் வந்து பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேக்கன்சி நமக்கு அப்படியே இருக்குது. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு நமக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோன்னா நமக்கு 5 வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிடபிள்யூ ஆத்தோன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நமக்கு 2ல் 1 ஃபில் ஆகிட்டு 1 அவைலபிளாக இருக்குது. டெஃப்னு பார்த்தோன்னா அது நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ முல்டா அதுவும் நம்ம அவைலபிள் தான் இருக்குது. ஸோ உமன்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து உமன் பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 6 அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிஎம் உமனும் முடிஞ்சிருச்சு. டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. சாரி. ஸோ வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. 8th டே 7th டே அந்த மாதிரி நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமன்னு பார்த்தா அந்த ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமன் வித் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படியே. ஏன்னா 5ல் 4 ஃபில் ஆகி 1 இருக்குது. இந்த 1 அப்படியே கேரடாக இருக்குது எஸ்சிஏல. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் ஃபில் ஆயிடுச்சுப்பா நமக்கு. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 4 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பிடபிள்யூடி பார்த்தோன்னா 2ம் 1 அப்படியே அவைலபிளாக இருக்குது. உமன் வந்து நமக்கு எஸ்சி முடிஞ்சிருச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா நம்ம 5 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 1 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி பிஎஸ்டியும் 1 இருக்குது. எஸ்டி உமன் 1 இருக்குது. ஸோ எஸ்டி வந்து இப்போயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது விஏஓவில். ஸோ அவைலபிள் வேக்கன்சி பார்த்தா 69 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் நார்மல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்புறம் பிசிஎம்மில் வந்து 3 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, பிசிஎம்மில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆமாம், 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மித்ததெல்லாம் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸாக தான் இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் இது தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விஏஓ நாளைக்கு இங்கே போகிறீங்க கவுன்சிலிங் அப்படின்னா 11th டே கவுன்சிலிங் போகிறதா இருந்தால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜேஏ பில் கலெக்டரில் பற்றி பார்க்கலாம். ஜிடி டர்ன் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதாவது ஜென்ரலில் பிஎஸ்டி வித் பிஎஸ்டிஎம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோன்னா நமக்கு 60 வேக்கன்சி அப்படியே இருக்குது. பிஎஸ்டின்னு பார்த்தோன்னா 5 அப்படியே இருக்குது நமக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. பிடபிள்யூடின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டுக்கு 11 அப்படியே இருக்குது. ஆத்தோவில் வந்து 1 தான் இருக்குது. 2 முடிஞ்சிருச்சு. ஸோ டெஃபில் வந்து நமக்கு 2மே இருக்குது. முல்டான்னு பார்த்தோன்னா நமக்கு 3மே இருக்குது. ஜிடி உமன்னு பார்த்தோன்னா அது நமக்கு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. ஸோ ஜிடி டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா 33 வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிள் அப்படியே இருக்குது. டிடபிள்யூ பிஎஸ்டிம்னா 4 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குப்பா. ஜிடி உமன் பிளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆத்தோவில் வந்து 1 இருக்குது. டெஃபில் வந்து 9 வேக்கன்சிஸ் இருக்குது. முல்டாவில் 2 இருக்குப்பா நமக்கு இன்னும். ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரலில் பாருங்கள் வித்தவுட் பிஎஸ்டிஎம் வித் பிஎஸ்டிஎம் நமக்கு முடிஞ்சிருச்சு பிசி ஜென்ரலில். ஸோ இதை பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா நம்ம 39 வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பிசி ஜென்ரலில் பிளைண்ட்னு பார்த்தோன்னா 8 வேக்கன்சிஸ் இருக்குது. 1 நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆத்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபில் ஆயிடுச்சு. 3ல் 1 தான் நமக்கு இருக்குது. டெஃப்னு பார்த்தா 5 இருக்குது நமக்கு. முல்டாக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குப்பா. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஆகி விட்டது. வேக்கன்சிஸ் இருந்தது நேற்றுலாம் இருந்தது இன்றைக்கி எடுத்திருக்காங்க.
ஸோ வந்து பிசி டிடபிள்யூன்னு பார்த்தா நமக்கு 28 வேகன்சிஸ் இருக்குது. பிசி டிடபிள்யூ பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம 5 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசியில் வந்து உமன் பிளைண்டுன்னு பார்த்தா 3 வேகன்சிஸ் இருக்குப்பா. உமன் ஆத்தோ அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ 2 பேருமே எடுத்துட்டாங்க. ஸோ டெஃபன் பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. முல்டாக்கு 4 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரல் பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து எம்பிசி ஜென்ரல், பிசி ஜென்ரல், பிசி உமன் எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தா 34 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிமா 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளைண்டுன்னு பார்த்தோன்னா 4 வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிள் அப்படியே இருக்குப்பா. ஆத்தோவில் வந்து 1 எடுத்து 5 அவைலபிளாக இருக்குது. இது எம்பிசிக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெஃப்னு பார்த்தோன்னா நமக்கு 14 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. முல்டாக்கு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு எம்பிசி. நெக்ஸ்ட்டு டிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 24 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு 2 இருக்குது. ஸோ மொத்தம் 26 வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. இதே வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டுக்கு 2 வேகன்சிஸ் வச்சுருக்காங்கப்பா. ஆத்தோக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆத்தோ முடிஞ்சிருச்சு நமக்கு. டெஃப்க்கு வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. முல்டாக்கு ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது இன்னமும் நமக்கு எம்பிசி. பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 63 14 ஃபில்லாகி 49 அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன்னும். பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துகிட்டு இன்னும் 15 அவைலபிளாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா 3 பேர் அவைலபிள் இருக்காங்க. இதே பிஎஸ்டிஎம்க்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு பார்த்தா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் ஆத்தோன்னு பார்த்தா 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குப்பா அப்படியே. டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. பிசிஎம் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 30ல் 5 பேர் எடுத்துட்டாங்க. 25 பேர் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது வந்து 1 தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபில் ஆகிருக்கு நமக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 5 வேகன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் டிடபிள்யூனா 6 வேகன்சிஸ் வந்து நமக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குது. இதே எஸ்சிஏ ஜென்ரலாக 49ல் 17 ஃபில்லாகி 32 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 20ல் வந்து 7 ஃபில் ஆகிட்டு 13 வந்து அவைலபிளாக இருக்குது. இதே எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 1ல் அப்படியே அந்த 1 இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு எஸ்சிஏ பிளைண்டு பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. இப்போ ஆத்தோவில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. டெஃப்க்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. உமன்னு பார்த்தோன்னா 14ல் 1 வந்து ஃபில் ஆகிட்டு 13 வேகன்சிஸ் இருக்குது. இது எஸ்சிஏ. இது எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 15ல் 2 ஃபில் ஆகி 13 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது நமக்கு. எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு வேகன்சிஸ் நமக்கு அன்ஃபில்டாக தான் இருக்குது. ஸோ அந்த பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் டிடபிள்யூக்கு அது 8 வேகன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 459 வேகன்சிஸில் 194 ஃபில் ஆகிட்டு 265 வேகன்சிஸ் இன்னும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா 67 50 ஃபில்லாகி 17 வந்து அன்ஃபில்டில் இருக்குது. எஸ்சி வந்து நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து அதே வந்து பிஎஸ்டின்னு பார்த்தோன்னா நமக்கு 2 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்சியில் வந்து பிளைண்டுக்கு வந்து 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஆத்தோக்கு 17 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெஃப்க்கு வந்து 2 இருக்குது. முல்டாக்கு 1 இருக்குது. ஸோ வந்து பீரியபிலிட்டி எந்த சேஞ்சஸுமே இல்லை நமக்கு. எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 117ல் 74 பேர் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு 43 அவைலபிளாக இருக்குது. இதே எஸ்சி உமன் பிஎஸ்டினா 26ல் 16 ஃபில்லாகி 10 இருக்குது நமக்கு அவைலபிலிட்டி. எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் நமக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குப்பா. டிடபிள்யூ பிஎஸ்டினா 3 பேர் இன்னும் இருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி உமன் ஆத்தோனா 1 இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு வந்து எஸ்சி முடிஞ்சிருச்சு. இப்போ எஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக 128ல் 4 ஃபில்லாகி 124 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு இன்னும். ஸோ ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு நமக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்டி உமன்னு பார்த்தோன்னா 1 தான் ஃபில் அந்த 1 வேகன்சிஸ் இன்னும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்டினா அந்த 3 அவைலபிளாக இருக்குது. டிடபிள்யூக்கு அது 1 இருக்குது. ஸோ பாருங்கள் நமக்கு இன்னும் அவைலபிள் வேகன்சிஸ் வந்து 1072. இது ஜேஏ பில் கலெக்டர் அதுக்கு இன்னுமே நமக்கு 1072 வேகன்சிஸ் இருக்குப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னா சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எப்படி நமக்கு ஆப்சன்டீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 200+ வரும் அப்படின்ற எனக்கு ஒரு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தால் பாருச்சு. நான் இருந்தால் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 200+ தான் ஆப்சன்டீஸ் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பிசி எம்பிசிக்கு நாளைக்கு அவைலபிலிட்டி வேகன்சிஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஸோ பாருங்க நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ நமக்கு இன்னும் அவைலபிலிட்டி 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. அந்த 3ல் வந்து 2 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடும். ஒன்று வந்து அந்த எஸ்டி ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான். ஸோ இங்கே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நமக்கு நேற்று பார்த்த மாதிரி தட் மீன்ஸ் நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேஞ்சஸ்ஸு எதுவுமே கிடையாது, அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு இது வந்து நமக்கு இன்னும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னில் ஜென்ரலில் ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி அப்படிங்கும்போது ஸ்கூல் ஸ்டாண்டர்டு. ஸோ நம்ம ஜென்ரல் டோனில் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ உமன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் டோனில் அவுச். ஸோ நமக்கு வந்து ஜென்ரல் டர்னில் வந்து உமனுக்கு வந்து அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ உமன் வந்து டெஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு, பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டியும். ஸோ பிசி உமன்னு பார்த்தா அதுவும் முடிஞ்சிருச்சு. எம்பிசி ஜென்ரல்லையும் நமக்கு முடிஞ்சிருச்சு, எம்பிசி உமன்லேயும் நமக்கு முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரல்னால் அதுவும் நமக்கு அதுவும் இருக்குது பாருங்கள். பிசிஎம் ஜென்ரலில் இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரலில் இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் இருக்குது, எஸ்டி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்ல இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்சி உமன்லேயுமே இருக்குது. ஸோ அந்த 7 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து 1 2 4 5 6. ஸோ 6 வேக்கன்சிஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியில் இல்லை. ஸோ அந்த 6 வேக்கன்சிஸ் நீங்கள் எடுக்கலாம்ப்பா. ஹச்எஸ்சி கேடரில் ஜேஏஹெச்எஸ்சியில் வந்து இன்னும் 6 வேக்கன்சிஸ் தான் ஜென்ரல்லையும் எடுக்கலாம் நீங்கள். அது யாருக்கு அப்படின்னா பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்சி 6 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு இன்னும். நெக்ஸ்ட் வந்து லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் வேக்கன்சிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிடியில் முடிஞ்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ தான் ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ் மேனில் அவைலபிள் இருக்குது நமக்கு. ஸோ உமனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில். ஜிடி டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குப்பா. பிசி ஜென்ரல் முல்டாவில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு நமக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம் அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தாலும் நமக்கு முடிஞ்சிடும் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ உமன் இருக்காங்களா, உமனும் முடிஞ்சிருச்சு நமக்கு. எம்பிசி கம்ப்ளீட்டாகவே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, அது பிஎஸ்டிஎம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ உமன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரலில் வந்து வித் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சி, வித்தவுட் பிஎஸ்டிஎம் 3. ஸோ மொத்தம் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி உமனுக்கு 2 இருக்குது. ஸோ வந்து நம்ம 12 வேக்கன்சிஸ் வந்து இங்கேயே பாருங்கள், இங்கேயே மேக்ஸிமம் வந்து வந்துடுது. ஸோ 12 வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு மட்டுமே நமக்கு எவ்வளோ வந்துச்சு பாருங்கள். ஸோ 6 வேக்கன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் பிசிஎம்க்கு 1 இருக்குது, எஸ்சிஏக்கு 1 இருக்குது. ஸோ 8 வேக்கன்சிஸ். 12 வந்து 8 வந்து நம்ம நார்மலாகவே எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட். ஸோ நமக்கு இதில் ஜென்ரல் வந்து நமக்கு ஃபில் ஆயிரும், ஜென்ரல் டோனு. ஸோ நமக்கு வந்து பிடபிள்யூடியில் வந்து இருக்குது. ஸோ உமனுக்கு இல்லை, டிடபிள்யூக்கு இருக்குது நமக்கு. ஸோ இதே பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மு உமனும் முடிஞ்சிடும். ஸோ டிடபிள்யூக்கு மட்டும் இருக்குது பிசிக்கு. ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா அதுவும் முடிஞ்சிடும் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் உமனுக்கும் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ டிடபிள்யூக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஎம் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த ஜென்ரல்லே பிஎஸ்டிஎம்க்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, டிடபிள்யூக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10ல் வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ வந்து ஜென்ரலில் 1, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1. ஸோ 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அதெல்லாம் பிசிஎம்மில் 1 வந்து இருக்குது 5. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 5 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு நார்மலில் எடுக்கலாம்ப்பா நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி. ஸோ நம்ம பார்த்தது என்னென்னா ஹச்எஸ்சி, இப்போ டிகிரியில் வந்து இன்னும் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு இன்னும் 59 அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள் நமக்கு இன்னும் வந்து எஸ்சி டிடபிள்யூக்கு 2 பேர் இருக்காங்க. எஸ்சி உமனுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 5 இருக்குது. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம வந்து ஜென்ரல் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல். ஸோ எஸ்சிஏ டிடபிள்யூக்கு வந்து பிஎஸ்டிஎம்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ எஸ்சிஏ இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம். பிசிஎம் டிடபிள்யூக்கு 2 இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. பிசிஎம்மில் உமனில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ பிசிஎம் வந்து ஆத்தோக்கு 1 இருக்குது, எக்ஸர்மேனுக்கு 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 4 இருக்குது. ஸோ பாருங்கள் ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரலில் 17 வேக்கன்சிஸ் இருக்குது.
ஸோ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஜேஏ வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து 17 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் பிசிஎம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு போங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத. ஸோ எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடபிள்யூக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உமனுக்கு முடிஞ்சிருச்சு. ஆத்தோக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரலில் கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், ஜென்ரல் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சு போச்சு. ஸோ பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா டிடபிள்யூக்கு இருக்கும். உமன் வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் டேர்ன் பார்த்தோன்னா அதுவும் முடிஞ்சிருக்கும் நமக்கு பிசியில். ஜென்ரலில் பட் வந்து பிடபிள்யூடிக்கு இருக்கும் நமக்கு ஜென்ரல் டேர்னில். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் இருக்குது பாருங்கள். ஜென்ரல் டேர்னில் முடிஞ்சு போச்சு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் நிறையா இருக்குது. அதெல்லாம் பிசிஎம்மில் இருக்குது. பிசி எம்பிசி முடிஞ்சிருச்சுப்பா இதில். ஸோ பிசிஎம்மில் இருக்குது, எஸ்சிஏல இருக்குது, எஸ்சியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த வேக்கன்சிஸ் எப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. ஸோ இதை கண்டிப்பாக சிஓஏ முடிச்சிருக்கணும் அப்படின்றது அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வேக்கன்சிஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இன்னும் நமக்கு 12 வேக்கன்சிஸ் இருக்குது. 8 தான் ஃபில் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நமக்கு பிசிஎம்மில் 1 இருக்குது, ஜென்ரலில் டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது. ஸோ எஸ்சி டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு வந்து எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 6 வேக்கன்சிஸ் வந்துருச்சு. ஸோ மேலே பார்த்தோன்னா பாருங்கள், டிடபிள்யூக்கு தான் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குவோம்ப்பா. பரவாயில்லைங்க பாருங்கள், ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் பிஎஸ்டிமில் 1 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குதுப்பா இன்னும் நமக்கு. டிடபிள்யூ இல்லாமல் ஜென்ரல்லே 1 இருக்குது. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இன்னும் யாருமே எடுக்கல நமக்கு. ஸோ அவைலபிலிட்டி 34க்கு 34 இன்னுமே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மில்க் ரெக்கார்டாக கிரேடு 3. ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் யாருமே எடுக்கல. ஏன் அப்படின்னா அதுக்கு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், நம்ம டிகிரி வரை கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பாருங்கள் காமர்ஸ். ஸோ இது காமர்ஸ் பண்ணியிருக்கணும், பிகாம் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளோ வேகன்சி அவைலபிள் இருக்குது பாருங்கள். இன்னும் 18 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜென்ரல்லையே வந்து எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எஸ்சி உமனில் 1 இருக்குது, எஸ்சி டிடபிள்யூ இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் இங்கே 1 இருக்குது. ஸோ பாருங்கள், நார்மலில் வந்து நமக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. அதெல்லாம் டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஸோ மொத்தம் எஸ்சியில் 4 இருக்குது. ஸோ எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. எம்பிசி டிடபிள்யூவில் 1 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி உமனுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. ஸோ பிசி டிடபிள்யூவில் 1 வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. பிசி ஜென்ரலில் 1 வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள் பிஎஸ்டிஎம்க்கு. ஸோ பிசி ஜென்ரலில் 4 வேகன்சிஸ் இருக்குப்பா பாருங்கள். எம்பிசி முடிச்சுன்னா பிசிக்கில் இருக்குது இன்னும் நமக்கு இதில். ஸோ இந்த ஜிடி ஜென்ரல் டேர்னில் டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஜென்ரல் டேர்ன் பிளைண்டில் 1 இருக்குது நமக்கு. ஸோ பிஎஸ்டிஎம்மோட முடிஞ்சு போச்சு. பிஎஸ்டிஎம் இல்லாமல் ஜென்ரல் டேர்ன் 1 இருக்குது. இதில் வந்து பிசிஎம் கேட்டகரி இதில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் டேர்னில் எடுக்கலாம்ப்பா இங்கே. ஸோ ஜென்ரல் டேர்ன் அந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4. ஸோ வந்து அதில் வந்து அவைலபிலிட்டி இன்னும் 5 தான் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்தோக்கு 1. ஸோ வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் 1. ஸோ இப்போ 2 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிசி டிடபிள்யூ 1 3, ஆத்தோவில் 1 4, டெஃபில் 1 5. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடியில் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு டே 10 வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இன்னுமே நமக்கு பிசிக்கும் எம்பிசிக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து ஜென்ரல் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது மொத்தமாக, இன்னும் பிசியில் எவ்வளோ இருக்குது, எம்பிசியில் எவ்வளோ இருக்குது, எஸ்சி எஸ்டி எவ்வளோ இருக்குது, பிசிஎம்மில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பர்டிகுலராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து நிறைய பேர் கேட்டது வந்து 3 கலர்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க கேட்டிங்க 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ ரெட்டு, க்ரீனு, எல்லோ. ஸோ ரெட்டுன்றது ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஸோ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1க்கு 1, 2க்கு 2,
6க்கு 6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த வீடியோ ஃபுல்லா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட்டுன்றது ஃபினிஷ் ஆயிருச்சு. கிரீன், எல்லோ 2மே என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி தான் குடுக்குது. கிரீன் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நெறைய பேர் எடுக்காதனால அந்த இது காட்டுவாங்க. எல்லோன்றது அந்த கவுன்சிலிங்கில அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா யாராவது எடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அவைலபிலிட்டியில எல்லோல காட்டுவாங்க. ஸோ கிரீன்ன்றது அன்னைக்கு கவுன்சிலிங்கில மேக்ஸிமம் யாருமே அத எடுக்காம இருக்கனால அவைலபிலிட்டி இருக்குன்றதுக்காக கிரீனு. எல்லோன்றது கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறனால அது எல்லோ காட்டுறாங்க. 2மே நமக்கு வேக்கன்சி அவைலபிள் தான். ஸோ நமக்கு கிரீனும் சரி, எல்லோவும் சரி அவைலபிலிட்டி தான் நமக்கு. ஸோ ஒரு சேஞ்சஸும் கிடையாது. 2மே நமக்கு அவைலபிலிட்டி தான் குடுக்குது. ஸோ வந்து நீங்க அது என்ன கேட்குறீங்க? ஸோ இங்க என்ன நோட்ஸ் மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. என்னமோ இந்த வேக்கன்ஸிஸ் இன் த போஸ்ட் ஆஃப் ஜேஏ அட்மின் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 17லேருந்து 4ஆ குறைச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க இந்த வேக்கன்ஸிஸ் வந்து பிசி ஜென்ரல்ல 1, பிசி ஜென்ரல் பிஎஸ் டீம்ல 2, பிசி உமன்ல 1, எம்பிசி ஜென்ரல்ல 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ் டீம்ல 4, எம்பிசி உமன்ல 1, எம்பிசி உமன் பிஎஸ் டீம் 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ் டீம் 1. ஸோ ஹவ் பீன் கெப்ட் அன்ஃபில்ட். ஸோ அதை ஃபில் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் த ஆர்டர்ஸ் ஆஃப் அன் ஹானரபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த வேக்கன்சிஸ் குறைச்சிருக்காங்கப்பா, ஏன்னு தெரியல. அண்ட் தென் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்சன்டீஸ் வந்து 200+ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் என்ன டீட்டெயிலாக பார்த்து கொஞ்சம் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்குமே மேக்ஸிமம் வந்து டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி எடுக்கல. ஸோ வந்து இன்னுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் நிறையா தான்ப்பா இருக்குது. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் யாருமே எடுக்கல. ஸோ வந்து ரொம்ப இது பண்ணிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இன்னுமே கவுன்சிலிங் வந்து இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே மட்டும் தான், டியூஸ்டே வெட்னஸ்டே 2 டேஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லீவ் வந்து நமக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே தான் லீவ் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.